போர்டில் எழுதி போட்டுருக்கு பார்க்க சும்மா இதுல ஏறி போயிட்டு போலீஸாக இருந்தால் நாங்கள் போர்டு எழுதி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை வந்தீங்கன்னா அதுக்குள்ளே இறங்கிடாதீங்க, தண்ணி பயங்கரமாக வேகமாக இருக்குது. அது வருவோம், இன்னொரு நேரம் வளைஞ்சு வரட்டு வருவோம். இங்கேருந்து குளிச்சு வரக்கூடிய தண்ணி இங்கே வருது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, மான்சூன் சீசன் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து நம்ம மேக்கரை டேமுக்கு போக போகிறோம். மேக்கரை டேமுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய டேமை பார்த்துட்டு அதுக்கடுத்து சைடில் இருக்கக்கூடிய அந்த ஹிடன் ஃபால்ஸு, ப்ரைவேட் ஃபால்ஸ் இதெல்லாம் ஏதாவது அங்கே இருக்கவங்ககிட்ட கேட்டோ இல்லை எப்படியோ நம்ம பார்த்துட்டு இன்னைக்கு மேக்கரை டேம் ஒரு சுற்ற போகிறோம். ஓகே, நம்ம இப்போ கிளம்பிடலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி விளாக் பண்ணுற, ஐ மீன் மோட்டோ விளாக்லேருந்து எல்லாமே இன்னைக்கு வந்து இருக்கும். எல்லாமே செட்டப் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி. ஓகே, நம்ம அப்படி போய்கிட்டே கன்டினியூ பண்ணலாம். மைக்லாம் புதுசாக வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணுறேன். இந்த மைக் எப்படி இருக்கணும், எப்படி இந்த சவுண்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணேன். நம்மளோட மோட்டோ விளாக் செட்டப்பு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ பண்ணியிருக்கேன் மைக்லாம் வச்சு. இதில் தான் இன்றைக்கி வீடியோ எடுத்து கொஞ்சம் அப்படி பேசிட்டு போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்மளோட புது ஹெல்மெட்டில் இதான் இந்த மாதிரி மொபைல் ஹோல்டர்லாம் மாட்டி வீடியோ எடுக்கிறது தான் ஃபஸ்ட் டைம். அது மீன் 1 year ஆயிடுச்சு ஹெல்மெட் வாங்கி. பட் இப்போ தான் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். நம்மளோட இதில் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் வந்து 10 year பழைய மொபைல். ஸோ கேமரா குவாலிட்டி அந்த அளவுக்குலாம் இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பெட்ரோல் போட்டுருவோம். ஒரு 200 ரூபாய்க்கு போட்டால் போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் கையிலே மொத்தமே 200 தான் இருக்குது. திருமண கோவில் ரோட்டுக்கு போனோம். திருமண கோவில் ரோட்டிலேருந்து ரைட் எடுத்தால் நம்மளுக்கு வந்து போயிடலாம். இப்போ மணி பார்த்திங்கன்னா மதியம் 1 ஆகுது. நம்ம சேனலில் நீங்கள் யாரும் இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்கிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நல்லா வெயில் அடிக்கு, பட் தண்ணிலாம் விழும் நினைக்கேன். இப்போ ஒரு 2 நாளாக தான் சரியான வெயில். அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் தொடர்ந்து மழை தான், சரியான மழை. வெளியே வர முடியாது, தூரல் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து இந்த மலை சைட்லலாம், மலைகள்லாம் இருக்கக்கூடிய சைட்லலாம் கண்டிப்பாக மழை பெஞ்சிருக்கும். ஸோ அந்த தண்ணிலாம் வச்சு நம்மளுக்கு ஃபால்ஸ் எல்லாத்துலேயும் தண்ணி மீடியமாவது விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து பயப்படாமல் போகலாம் வாட்டர் ஃபால்ஸ் பக்கம்லாம். ஃபஸ்ட்டு வந்து கும்பா உருட்டி வாட்டர் ஃபால்ஸ்னு ஒன்று கேரளாக்குள்ளே இருந்துச்சு, அச்சங்கோயிலுக்கு போகிற ரூட்டில். அங்கே தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா நாங்கள் போய் பார்த்ததே இல்லை. அங்கே வந்து க்ளோஸ்டு போல். அதை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எனக்கு தெரியலை. ஸோ எதுக்கு தேவைன்னு அவ்வளோ தூரம் போய் ஏமாந்துட்டு வரணும் அப்படின்ட்டு தான் நான் வந்து சரி வேண்டாம், மேக்கரையில் எங்கேயாவது போயிடலாம் அப்படின்ட்டு மேக்கரையை கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப தான் அதில் ப்ரைவேட் ஃபால்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கிறது மாதிரி பார்த்தேன், ஹிடன் ஃபால்ஸு. ஸோ அங்கே என்னென்னு போய் பார்த்து ஆராய்ஞ்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நம்ம கிளம்பிட்டோம். ஒரு மணி நேரத்துக்கு மேலே எங்கே போய் சர்ச் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன், கூகுள்லேயும் யூடியூப்லேயும். இன்னும் நான் நிறையா இடத்துக்கு நம்ம தெங்காசி சரௌண்டில் இருக்க நிறையா இடத்த நான் பார்த்து வீடியோவும் போட்டுட்டேன். அதான் எந்த இடத்துக்கு போகணுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எதுவும் இடம் நம்ம தெங்காசி சரௌண்டில் இங்கே தெரிஞ்சாலோ, ஹிடன் ஃபால்ஸ் அந்த மாதிரி தெரிஞ்சாலோ சொல்லுங்கள், நான் விளாக் பண்ணுறேன் கண்டிப்பாக. இந்த ரோட்டில் நம்ம இப்போ லெஃப்ட் எடுத்தோம்னா திருமண கோயில் வந்துடும். நேராக போனோம்னா நமக்கு அச்சங்கோயிலுக்குள்ளே போகக்கூடிய ரோடு வரும். இதில் நேராக கொஞ்சம் போய்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதே மாதிரியே பி மாதிரி ரோடு வரும். அதே லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த ரோடு, இந்த போகிறதுக்கு வழி வந்து ஈஸி தான். இனிமேல் கொஞ்சம் தூரம் ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலே போனதுக்கப்புறம் ஜில்லுன்னு இருக்கும், செம்மையாக இருக்கும். நம்ம கேரளா பார்டருக்குள்ளே போனது போயிருக்கோம். இதுக்கு அடுத்து கொஞ்சம் தூரத்தில் நல்லாயிருக்கும். அச்சங்கோவில் 21 கிலோமீட்டர். மேக்கரையில் ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்குது. அங்கே நானும் வரணும் பார்க்க, என் தம்பிங்க யாரும் வர மாட்டேங்கானுங்க. கூப்பிட்டாலும் லீவ் டயத்துலலாம் அவங்க வர மாட்டேங்கானுங்க என் கூட. நம்மளுக்கு தனியாக போனால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வாட்டி கேட்டு பார்க்கணும் அவங்கக்கிட்ட வரீங்களான்ட்டு. அவங்க வரது மாதிரி தெரில அப்படின்னா நான் கிளம்பி போயிடுவேன். இப்போது இந்த வாரத்திலே போனாலும் போயிடுவோம், சொல்ல முடியாது. மேக்கரை அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து போகவே இல்லை, போகணும். எனக்கு தெரிஞ்சு மேக்கரை நிரம்பி வழியுமா, அதை வழியில் அந்த ஓவர்ஃப்ளோ ஆகிறத பார்க்க முடியுமா அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா மழை அந்தளவுக்கு இல்லை இப்போ 2 நாளாக. ஸோ பார்த்துக்கலாம். ஒரு நாள் நிரம்பி வழியில் அந்த ஓவர்ஃப்ளோ ஆகிறத பார்க்க முடியல அப்படின்னா இன்னொரு நாள் நான் மழை நிறையா வைப்போம். ஒரு தொடர்ந்து கன்டினியூஸாக விழுந்துகிட்டே இருக்கும்போது ஒரு வாரம் அந்த மாதிரி டயத்தில் போய் பார்த்தோம்னா கண்டிப்பாக ஓவர்ஃப்ளோ ஆகும். அந்த மாதிரி டயத்தில் நான் வேணால் ஷார்ட்ஸில் வேணால் போய் பார்த்து அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக நான் அதை பார்க்கணும். அதை பார்த்ததே இல்லை. மேக்கர் டைம் ஓவர்ஃப்ளோ ஆகிறத நான் பார்த்ததே இல்லை.
குண்டாறு டேம் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிறத கூட நான் பார்த்துருக்கேன், செமையாக இருக்கும். இது நான் பார்க்கல, கண்டிப்பாக பார்க்கணும், எனக்கே ஆசை இருக்குது. காற்று பயங்கரமாக அடிக்கு, எப்போ தள்ளுது, என் வண்டியோட அடி ஒரு சைடாக தள்ளுது, வேகமாக போக முடியல. இந்த மாதிரி மான்சூன் டைமில் பைக்கில் ரைடு பண்ணுறது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் சாரில் அந்த மாதிரிலாம் உழப்பு ரைடு பண்ணதப்போ பயங்கரமாக இருக்கும் அந்த ஃபீலு. ஆனால் அதே மாதிரி நம்ம உடம்பையும் பார்த்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சம். ஏன்னா போன வாரம் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் மலைக்குள்ளே ரைடு பண்ணி நம்ம தென்காசி சரௌண்ட் என்னென்ன ஃபால்ஸ் இருக்கோ எல்லா ஃபால்ஸ்லையும் போய் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆட்டம் போட்டு நல்லா காய்ச்ச வந்து 2-3 நாள் அடி பெட்லேயே உட்காந்து காமெடியாக இருந்துச்சு. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். வழியெலாம் சூப்பராக இருக்குது. இதுனா ஒரு மேட்ரே இல்லை. மேக்கரை அந்த டேம் இருக்குல்ல, மேக்கரை டேம், அடவினார் டேம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்காத, அந்த டேமுக்கு போகிற வழியில் செமையாக இருக்கும். மாதிரி வளைஞ்சு வளைஞ்சி அந்த மலைகளுக்கு அந்த காமிக்க அந்த வியூ எப்படின்னு எனக்கு சொல்ல தெரில. அதை நான் பார்த்துருதேன், உங்களுக்கு காமிக்க நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேக்கரை இன்னும் 1 கிலோமீட்டர் வந்துடுச்சு. இந்த வியூ மாதிரி ரோடு இருக்கு போதும். இதில் நம்ம வந்து லெஃப்ட்டில் போனால் அச்சங்கோயிலுக்குள்ளே போய் அந்த மாதிரி எல்லா ஃபால்ஸையும் நம்ம பார்ப்போம். ரைட்டில் போனால் மேக்கரை அடவினார் டேம். அது எனக்கு சொல்ல தெரில, அடவினார் டேம்னு சொல்லிக்கிடுவோம். சூப்பராக இருக்கும். இனிமேல் வரக்கூடிய ரோடெலாம் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கும். பாருங்கள், ஓ டேம் தெரியுது நம்மளுக்கு, அது தெரியுதா? பட் வாட்டர் ஓவர்ஃப்ளோ ஆகிறது மாதிரி தெரியல, பார்த்துக்கலாம். ஆமாம், வாட்டர் ஓவர்ஃப்ளோ ஆகலை. வயல்வெளியாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இந்த ரோட்டில் வர நிறையா ஃபேமிலியாக காரில் வருவாங்கள்லாம், அவங்களாம் மேக்ஸிமம் காரை நிறுத்திடுவாங்க. இந்த இடத்துல நிறுத்தி இந்த வயல்வெளியில் ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பைக்கர்ஸ்லாம் நிறையா பேர் இந்த ரோட்டுக்கு வருவாங்கப்பா. வந்து இந்த இடத்துலலாம் நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க. நானுமே போன டைம் ஒரு வட்டம் வந்துமே ஃபோட்டோ எடுத்து அதை ஆட் பண்ணுவேன். செம்மையாக இருக்கும். பாருங்க, வேறு லெவல். சுற்றி வயலாக செம்மையாக இருக்குது. கொஞ்ச நாள் இதெல்லாம் வளர்ந்து வந்துடும். அங்கே பாருங்கள், ஒரு பாட்டி நடுவு நட்டுக்கிட்டு இருக்கு. போய் பார்ப்போமா? நடுவு நடுதாங்களா இல்லை எதுவும் இந்த நடுவு நட்டைக்கு அப்படி தான் களை பிடுங்கும், அந்த ஏதாவது உள்ள தேவையில்லா செடி முளைச்சிருக்கோ அதை பிடுங்குதாங்கன்னு தெரில. ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ரோட்டெலாம் அப்படி மெதுவாக போகிறதுக்கு நல்லாயிருக்கும், ரசிச்சுட்டு இயற்கையை ரசிச்சுட்டு போகிறதுக்கு. இங்கே ஒரு ஓடை ஓடுமே, நான் அந்த ஓடையில் வச்சு வீடியோ எடுத்து காமெடி பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். இந்த ஓடு தான் செம்மையாக இருக்குது. தண்ணி ஓடுது, பயங்கரமாக இருக்குது. நல்லா மழை பெய்யும்போது ஃபுல்லாக நிரம்பி போகும்னு நினைக்கேன். நிரம்பி போகல இந்த பாலத்தையும் தாண்டி தண்ணி போகும்னு நினைக்கேன். சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. அங்கே பாருங்கள், வேறு லெவல். வரும்போது அதை பார்த்துட்டு வருவோம். நம்ம போயிட்டு வரும்போது அங்கே நம்ம வந்து விளாக் பண்ணலாம் இறங்கி போய். நான் அந்த இடத்துக்கு வந்து ஒரு 10th 11th படிக்கும்போது வந்திருக்கேன். அப்போ அந்த நீங்கள் பார்த்தீங்களா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அருவி மாதிரி விழுந்துச்சிடலாம், அதில் வச்சு ரீல்ஸ்லாம் பண்ணி காமெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதை இப்போ பார்க்குறப்போ அந்த ஞாபகம் வந்தது, அதுதான் சொன்னேன். தென்காசியை விட்டு அப்படி தூரமாக அந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்கு, கேரளா சைடெலாம் போய் ரைடு பண்ணணும்னு விருப்பம்தான். ஆனால் என்ன, அந்த சரியான அந்த கேமரா, அந்த கோபுரா கேமரா வேணும்னு வந்துட்டால் போயிடலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா கோபுரா கேமரா எடுக்க முடியல. அதுக்கப்புறம் காசும் கொஞ்சம் நிறையா சேர்த்து வச்சு தான் அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகணும். ஒரு 5000 10,000 இருக்கணும் குறைஞ்சது. ஸோ அந்த மாதிரிலாம் கைக்கு வந்து இன்னும் வரல. அதனால் அந்த மாதிரி ரைட்லாம் நான் இன்னும் போகலை. அதனால் தென்காசி சரௌண்டிங்கிலே ஒரு நாள்லேயே போயிட்டு ரிட்டன் வர்றது மாதிரி என்னென்ன இடம் இருக்கோ அந்த மாதிரி இடத்துக்கு மட்டும் போய்கிட்டு இருக்கேன். செலக்ட் பண்ணி கொஞ்சம் தூரமாக போய் கொஞ்சம் தங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி நிறையா ப்ளேஸ் இருக்கணும். அங்கெல்லாம் நான் போகலை, ஆனால் பார்த்து வச்சுருக்கேன் நிறையா. காசு நிறைய சேர்ந்து வீட்லேயும் பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா பறந்துட வேண்டியதுதான். அதுக்காக தான் வெயிட்டிங். வீட்டு பர்மிஷன் இல்லாமையும் நம்ம போக முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன இந்த வண்டியை வச்சுட்டு எங்கேயும் போய் விட்டுறணும் அப்படின்னு கொஞ்சம் பயப்படுதாங்க. அதான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த பயம் மட்டும் செம்மையாக இருக்கும். பட் நாம்லாம் எப்போதுமே மெதுவாக தான் போவேன். ஸ்பீட் லிமிட்லாம் அந்தளவுக்கு நான் கிராஸ் பண்ணவே மாட்டேன். கரெக்டாக அவங்க ரோட்டில் போட்டுருக்க ஸ்பீட் லிமிட் ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கு அடுத்து ஹைவேலாம் இருக்கும்ல, வண்டியை வர அந்த மாதிரி இடத்துல தான் கொஞ்சம் ஸ்பீடாக போவேன். ஒரு 70 80 அந்த மாதிரி, அதுவும் அந்த மாதிரி தான் போவேன். ரொம்ப ஸ்பீடெலாம் போக மாட்டேன். பட் வீட்டில் வந்து அது புரிஞ்சிக்க மாட்டாங்க. வெறிச்சோடிலாம் இருக்குது, யாருமே இல்லை போலையா. திங்கக்கிழமை தான் ஸ்கூல் டேஸ்லாம்.
வெள்ளிக்கிழமை கூட கூட்டம் இருக்கும், வெள்ளி சனி ஞாயிறு இந்த மாதிரி டயத்தில் கூட்டம் இருக்கும். மற்ற டயத்தில் வந்து கூட்டம் அந்தளவு இருக்காது, ரொம்பலாம் இருக்காது. 1-2 பேர் வருவாங்க, அவ்வளோதான். இதில் நான் எங்கேன்னு போய் நான் எதுவும் ப்ரைவேட் ஃபால்ஸ் இருக்கா, எதுவும் ஃபால்ஸ் இருக்கான்னு நான் எங்கேன்னு போய் கேட்பேன், ஒன்றும் தெரியாத. பார்த்துக்கலாம், எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் போட்டால் முடிஞ்சு. எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் போட்டு கேட்கணும். எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் போட்ட உடனே பெரிய சாக்கே இருக்குது, காமெடியாக இருக்கும். பார்ப்போம், போய் இறங்கிட்டு பண்ணுவோம். தண்ணிலாம் கீழே இருக்குது பாருங்கள். நான் தண்ணி தான் நிரம்பி வழியில் இடையில வந்திருக்கு போலுக்கு. அந்த தண்ணி வழியில் இந்த சிம்பிள்லாம் தெரியுதா? ஓகே, நம்ம ஏமாந்துட்டோமோ, தண்ணி அந்த அளவுக்கு இல்லை. பார்ப்போம். மேலே வந்து அலோவ் பண்ணவங்களான்னு தெரியல, இந்த கேட்டு போட்டாங்க எல்லாம். மேலே போகலாமா? அதெல்லாம் இல்லை, நம்ம இப்போ வந்துட்டோம் இந்த டேம்குள். என்ன தண்ணி தான் உருளை, இந்த ஓடை ஓடுது பாருங்கள், செமையாக இருக்குது. அதெல்லாம் போய் பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து மேலே டேமுக்கு மேலே ஏறி போயிடுவோம். ஒரு ஆள் இருந்தார், அடைச்சி போட்டிருக்காங்க, வரமா போய் பார்த்துட்டு வாப்பா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதான் நான் நம்பி போகிறேன். அந்த பெரியவர்கிட்ட தான் கேட்டு இப்போ மேலே போகிறோம். அடைச்சி போட்டு லாக் பண்ணியிருக்காங்க, தெரியுதா பின்னாடி. பட் நம்மடி நடந்து போய் பார்க்கலாம். அந்த சைடோடு இடம் கிடந்துச்சு, அதோட வந்து இப்போ நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சுற்றி காமிக்கேன். ஹெல்மெட் வந்து பைக்லேருந்து ஃபஸ்ட்டு வந்துடலாம், எதுக்கு இதையும் போட்டு சம்மந்துக்கிட்டு இருக்கோன்னு நினச்சேன். அவர் எவ்வளோ அடி போயில் 8 பேர் வாங்கி கொண்டு போயிருப்பா, சரி கிடையாது. சரி, எனக்கு பயமாயிருச்சு. 5000 ரூபா கஷ்டப்பட்டு நம்ம ஹெல்மெட் எடுத்திருக்கோம், நிறைய மாதம் சேர்த்து வச்சு. ஸோ எதுக்கு அதை வம்பா விட்றதுன்னு நம்ம அப்படி தூக்கிட்டு வந்துட்டோம். காற்று பயங்கரமாக இருக்குது, தள்ளுது. சவுண்டு உங்களுக்கு எப்படி கேட்குன்னு தெரில, நாய்ஸாக இருக்குமா, காற்று சவுண்டாக இருக்குமான்னு தெரில, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறைய ஃபேமிலிஸ் வந்துட்டு ஏமாதிரி தான் போகிறாங்க, அப்படி வெளியே நின்றுட்டு லாக் பண்ணியிருக்கேன். என்னால் ஃபேமிலியாக காரில் 2 பேர் வந்தாங்க, பார்த்துருப்பீங்க. மூச்சு வாங்குது, நடந்து போவோம். நம்ம மட்டும் தனியாக போகிறோம், எதுவும் ஆயிடக்கூடாது. கோவில்லாம் இருக்குது, இங்கே இருக்குது கோவில். இன்னும் எவ்வளோ தூரம் நடந்து போகணுமோ போவோம். இந்த மேக்கர் டேமுக்கு மேக்ஸிமம் இந்த டேம் நிரம்பி ஓவர் ஃப்ளோ ஆகல தான் பயங்கரமாக இருக்கும். நான் வீடியோவில் பார்த்துருக்கேன், செம்மையாக இருக்குது. அந்த ஓவர் ஃப்ளோ ஆகும்போது அதில் நம்ம நிற்கும் போது இந்த தண்ணி வந்து அடைஞ்சு அப்படியே நம்ம கால் வலி அப்படி போகும்போது சூப்பராக இருக்கும். அதை நான் மிஸ் பண்ணுறேன். 2 நாள் பார்ப்போம், அவ்வளோதானே. இந்த இடத்துல ஏறதே கஷ்டமாக இருக்குது, ஏதோ போராடி ஏறது மாதிரி இருக்குது. காற்று கூட எல்லாமோ சவுண்டு இருக்குது, பூச்சிங்க சவுண்டுலாம். வழி வந்து பாம்பு வந்துடக்கூடாது. இப்போ அங்கே வேறு ஒரு கோவில் இருந்துச்சு, அதில் ஒரு நாகம் சிலை வேறு பெருசாக பயங்கரமாக இருந்தது. கொஞ்சம் பயமாக இருக்குது. போவோம், மெதுவாக போவோம், யார் வம்பும் போடலாம், அப்படி நேராக போயிட்டு மெதுவாக வந்துடுவோம். அவ்வளோ எந்த பிரச்சனையும் இல்லை. செம்மையாக இருக்குது. அந்த மேகத்தெல்லாம் பாருங்களேன், அந்த மலையோட உச்சி நம்மளால் பார்க்க முடியல. உங்களுக்கு பார்த்து தெரியுதா? அந்த மலையோட உச்சி மேகம் மறைச்சிக்கிடுச்சு, வேறு லெவலில் இருக்கிறத பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. ஒரு வழியாக மேலே வந்து ரீச் ஆகிட்டோம். மேலே ஏதோ ஒரு கல்வெட்டு இருக்குது, ஒரு கோவில்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அது கோவில் மாதிரி இல்லை, கல்வெட்டு தான். உள்ள சிலது இருக்கான்னு பார்ப்போமே. எதுவுமே இல்லை, கல்வெட்டு, சும்மா ஒரு கல்வெட்டு. ஓகே, ஏமாந்தோம். இங்கே நிச்சயக்கான ஒரு சுற்றி ஒரு இடம் எதிர்பார்க்கல, ரொம்ப சோகமாக இருக்குது. கொஞ்சம் கேட்டு திறந்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும். கேட்டு போட்டு முட்டி போட்டாங்க பாருங்க. அனுமதியின்றி உள்ளே வராதே, நம்போ அண்டே அண்டாம். உள்ளே போய் பிரச்சனை ஆகிட்டு என்ன பண்ண. அங்கே பாருங்க, அங்கேயும் தூரத்தில் ஒரு கதவு இருக்குது, அதையும் முட்டி போட்டுருக்காங்க. தண்ணி நிரம்பிடுச்சு, ஆனால் நான் ஓட்டு மட்டும் ஆகலை. சொந்த மருத்துவமாக முள் அங்கே ஏறி போயிடுவாங்க. சரியான ஆள், எப்படி விட்ட ஆள் நம்ம உங்களுக்கு தெரியும். அதனால இருங்க, இந்த சைடு வச்சு பூட்டி முள்ளெலாம் வச்சுட்டாங்க, இந்த சைடு முள் வச்சுட்டாங்க. நம்ம இந்த போர்டில் எழுதியிருக்கிறதுலாம் மதிக்க மாட்டோம்னு தெரிஞ்சிருக்கு. சில பேர் போர்டில் எழுதி போட்டுருக்கு பார்க்காம சும்மா இதில் ஏறி போயிட்டு போலீஸாக இருந்தாங்க, நாங்கள் போர்டில் எழுதிருக்க பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஸோ இவங்க நம்மளை போய் தெரிஞ்சே முள்ளு தான் வச்சு சேஃப்டியாக தான் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், மலைக்கு மேலே வீடுலாம் இருக்குது.
நாளைக்கு முன்னாடி வீடா இல்லை ரெஸ்டாரண்ட்டான்னு தெரியல. மேக்ஸிமம் ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஹோட்டல் டூரிஸ்டர்ஸ்லாம் அந்த மாதிரி இடத்துல தங்குறது காற்று போடுவாங்க. அந்த காற்றை அப்படியே அலை அடிச்சுட்டு இருக்கும். மழை வரக்கூடிய டைம் சீசன் டேஸில் அந்த மாதிரி போட்டு போடாங்க. இல்லை எப்போதுமே இது போட்டி தான் கிடக்குமான்னு தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கப்பா. இதெல்லாம் உள்ளே போகவே முடியாதா? எப்படி நான் போன மாதத்தில் வந்தேன், அப்போ இப்படி தான் போட்டி போட்டுருந்துச்சு. அப்போ வந்து நிரம்பலை, தண்ணிலாம் நிரம்பலை. மழை ஸ்டார்டிங் ஒரு 2 நாள் மழை வந்து 2 நாள் நான் வந்தேன். அப்போ இப்படி தான் இருந்துச்சு, போட்டி போட்டுருந்துச்சு. சரி நல்லா மழை வெய்ய ரொம்பட்டும், அதுக்கடுத்து கொஞ்ச நாள் ஒரு 10-20 நாள் கழிச்சு வருவோம்னு இப்போ வந்திருக்கேன். ஒன்றுமே இல்லை. இந்த மேகத்தோட நிழல் அங்கங்கே செடி மேலே படுது. ஸோ அது நம்மளுக்கு டார்க்காக தெரியுதாங்க, பார்க்கும்போது தெரியுதா உங்களுக்கு? எனக்கு தெரியுது போல. நான் பேக்கு பாருங்கள், பேக்கில் ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே எட்டு வந்துட்டேன். குளிக்காமல் போகிறதா இல்லை, ஏதாவது ஒரு இடத்துல போய் குளிச்சுட்டு தான் போவேன் கண்டிப்பாக. காலைல வேறு ஒர்க் அவுட் பண்ணேன். ஒர்க் அவுட் பண்ணிட்டு வீட்டில் குளிக்கலை, நான் வெளியே போய் தான் குளிப்பேன் அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணிட்டு சும்மா மட்டும் கை கால் கழுவிட்டு நான் அப்படியே சாப்பிட்டு கிளம்பிட்டேன். எங்கேயாவது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் குளிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ குளிக்காமல் போனால் நல்லா இருக்காது. ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன்னா கண்டிப்பாக குளிக்கணும், வேறு எல்லாம் அப்படியே உடம்புல இருக்குது. அப்பாட்ட ஃபோன் போட்டு கேட்போம். எங்கள் அப்பா தான் சொன்னார், இங்கிட்டுக்குள்ளே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு சொன்னார். அதுக்கு நான் வீட்டில் பார்த்தேன். ஆனால் எனக்கு அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு இப்படி போப்பா, இந்த இடத்துல தான் இருக்குது, இந்த இடத்துக்கு போ நான் சொல்லி அப்படி சொல்ல மாட்டேங்கிறேன். நான் எங்கேயும் கொடுப்பேன் அப்படின்னு பயப்படுதாரு. இப்போ நம்ம அப்பாவுக்கு ஃபோன் போடுவோம். நான் வீட்டிலேருந்தே கேட்டால் தான் என்னை விட மாட்டேங்க அப்படின்னு நான் இப்போ அந்த இடத்துக்கே வந்துட்டேன். அந்த இடத்துல தான் நிற்கேன். இப்போ நம்ம ஃபோன் போட்டு பேசுவோம், நம்மளை வந்துட்டோம். ஸோ வழியை இடத்த சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையிலேருந்து இப்போ ஃபோன் போட போகிறேன். அப்பாவுக்கு ஃபோன் போடுவேன். ஹலோ, ஏப்பா மேக்கரில் ஏதோ ப்ரைவேட் ஃபால்ஸ் இருக்குன்னு சொன்னால் அது எங்கே இருக்குன்னு சொல்லு. திரும்ப நான் நிற்கேன், நான் மேக்கரில் தான் நிற்கேன். அந்த கேட்டுக்கிட்ட தான் நிற்கேன், ஃபோன் பண்ணுறாங்களா அங்கே தான் நிற்கேன் சொன்னேன். அப்பா ஃபோன் போட்டு அந்த இடத்த கேட்டேன். நான் கேட்டு சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நிற்க வேண்டாம், சாரல் வந்து வெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை பெய்யுதுன்னா சாரல் பெய்யுது, காற்று ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதனால நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்புவோம். நான் கீழே கிளம்புவோம். நான் இறங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, அந்த காற்று நம்ம இழுத்துட்டு போகுது. அந்த மோட்டர் விளாக் பண்ணல, அதை நான் எடுத்து பார்த்தேன். அந்த ஹேண்டில் பார் மட்டும் தெரிய மாட்டேங்குது கேமராவில். செல்லை வந்து நான் வந்து நேராக வைக்கிறதோட தலையில் வச்சா ஹேண்டில் பார் தெரியுமா என்னன்னு தெரியல. கோவையில் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். காற்று பயங்கரமாக இருக்குது பாருங்க. இப்போ வந்து அப்போ ஃபோன் போட்டாங்க. அந்த ஃபால்ஸோட நேம் வந்து ஏதோ டைமண்ட் ஃபால்ஸ்னு சொன்னாங்க. அங்கே ஆள் யாராவது நிற்பாங்க, அவங்கள்ட்ட டைமண்ட் ஃபால்ஸு அப்படின்னு சொல்லி கேளு சொன்னாங்க. ஸோ போனோமா டைமண்ட் ஃபால்ஸில் குளிக்க போகிறோம். புது நேமாக இருக்குது. இருக்கா இந்த சிலை, அது வந்து நாகம் மேலே இருக்குது. அதை நான் போகல சொன்னேன்னா, அதை நான் பார்க்கும்போது அதை நான் கீழே இருந்து அந்த சிலையை பார்க்கும்போது ஆள் நின்று கும்பிடுற மாதிரியே இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம்லாம். அதுக்கடுத்தா பக்கத்தில் போய் பார்த்தேன் சிலை. நம்மளோட குரங்கு சட்டை காமிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. பேக்கெல்லாம் ஓரமாக வச்சுட்டு இந்த கால்வாய்க்குள்ளே குதிச்சுருமான்னு பார்க்கேன். சும்மா இடத்துக்கு அப்படியே நடப்போம். மாடெல்லாம் மேயுது, செம்மையாக இருக்குது. ஓ கபிள்ஸ், சரி நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது. குதிச்சுருமா? குதிச்சா நான் எப்படி ஏற? பயமாக இருக்கேன். குதிக்கலாம் தான் தோணுது, ஆனால் எப்படி நம்ம மேலே ரொம்ப ஹைட்டாக இருக்குது, பயங்கர ஹைட்டாக இருக்குது. கொஞ்சம் யோசிக்கணும். அப்படி பார்ப்போம். எங்கள் அப்பா வந்து என்னோடய வீடியோவை பார்த்துட்டு என்ன நீ ஒரு இடத்துல காட்டுவாசி சுற்றிட்டு இருக்க, மனசை போய் போக நல்ல மாதிரி இடத்துக்குலாம் சொல்லி திட்டிகிட்டு இருந்தாரு. நான்லாம் காலம் அப்படியான்னு காத்து நம்ம வீடியோ எடுத்துட்டேன். காமெடியாக இருந்துச்சு. இதெல்லாம் எப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணேன்? நம்ம ஊரில் இருக்குது, நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும்ல. அப்போ 4 பேர் கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஊரில் இதெல்லாம் இருக்குதுன்னு தெரியணும். நான் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். இங்கே பாருங்க, ஐயோ பாசி இருக்கு, வழுக்குதான் செத்தேன். இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சரஸாக நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த தண்ணி வந்து இதில் வரக்கூடிய சவுண்டு கேட்கு. அந்த டேம்ல இருந்து கீழோடி வருது. அதில் லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க போல, லைட்டாக கூட ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. அது வழியாக தண்ணி வருது. அளவில் நான் குதிக்கல, அது உள்ள கொஞ்சமா இறங்கி சும்மா ஆடுன்னு நினைச்சேன். தண்ணி வர சவுண்டை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே அள்ளு விட்டுருச்சு. திடீர்னு அதிகமாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை அடிச்சிடும், அப்படி அடிச்சுட்டு போயிடும். அப்போ இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். நீங்கள் வந்தீங்கன்னா அதுக்குள்ளே இறங்கிடாதீங்க, தண்ணி பயங்கரமாக வேகமாக இருக்குது. அங்கே அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தோம், இப்போ அங்கே நின்று வந்துட்டோம், இதுக்குள்ளே இறங்கிட்டோம். இந்த மாதிரி இடத்துல நான் சின்ன பிள்ளையில ஒரு 10வது படிக்கிற டைமில் அந்த கால்வாய்க்குள்ள வந்து நின்று டான்ஸ் ஆடி ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் காமெடியாக.
அப்போ நம்ம கூட தம்பிங்க அண்ணங்களும் வந்திருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு கேமரா பிடிச்சாங்க, ரீல்ஸ் பண்ணி நம்ம மட்டும் தான் இருக்கோம். ஒரு கை கேமரா, ஒரு கை சும்மா. ஸோ நம்மளால் ரீல்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறது அளவுக்கு சூழ்நிலை இப்போ இல்லை. சரி, நம்ம டைமண்ட் ஃபால்ஸை கண்டுபிடிக்க வழியில் இறங்குவோம், இறங்கி குளிப்போம், என்ஜாய் பண்ணுவோம். நம்ம வந்து இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். ஃபால்ஸை நோக்கி படையெடுத்து போகிறோம். டைமண்ட் ஃபால்ஸ் நேமே வித்தியாசமாக சூப்பராக இருக்குது. ஃபால்ஸ் எப்படி டைமண்ட் மாதிரி இருக்கா, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏக்கா இங்கே எங்கேயும் டைமண்ட் ஃபால்ஸ் இருக்கோ? டைமண்ட் ஃபால்ஸ்னு எதுவும் இருக்கோ? எங்கே இருக்குது? அங்கே போய்ட்டு யாரும் கேட்கலாம்ல? அங்கே முன்னாடி இருக்கான். ஏன்னா டைமண்ட் ஃபால்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கோ? டைமண்ட் ஃபால்ஸு மேக்கர் தான் சொன்னாங்க. அப்படியா? சரிண்ணே, தேங்க்ஸ். இதில் நேராக போக சொல்லுதாங்க. போயிட்டு ஒரு ரைட்டு. அங்கே ஒரு ரைட் இருந்துச்சு, அங்கே ஒரு ரோடு போச்சு. அங்கே என்னன்னு தெரில, பார்த்துக்கலாம். கொஞ்சம் தூரம் போய்க்கிடுவோம். இந்த டிராக்டர் டிரைவர்கிட்ட கேட்போமா? தாத்தா, பக்கத்து டைமண்ட் ஃபால்ஸ் எங்கே இருக்குது? டைமண்ட் ஃபால்ஸு ஆ சரிண்ணே. போவையில் கேட்டால் சொல்லுவாங்கல்ல. ரைட்டு, லெஃப்ட்டு. சரிண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. சூப்பராக வழி சொல்லிட்டாருப்பா. நேராக போகணுமா, ரைட்டில் திரும்பணுமா? அதுக்கடுத்து ஏதோ சொல்ல எப்போ மறந்து போச்சா? பிரச்சனை இல்லை, வீடியோ எடுத்துட்டு பார்த்துக்கிடலாம். அப்படி பரவாயில்ல, அங்கிட்டு யார்ட்டையா கேட்டால் முடிஞ்சிச்சு. ஒரு ரைட்டு சொல்லியிருப்பாங்களோ? இந்த ரைட்டா இல்லை வேறு எதுவும் ரைட்டா? பயமாக இருக்க. காற்று பயங்கர மாட்டிக்கு, கொஞ்சம் விட்டால் கீழே தள்ளிடுவேனே. தான் நடுதாங்க. நம்மளும் கேட்டு நடுவோமா? நம்ம வந்து நடுவு நட போகிறோம் இந்த பாயிட்டை கேட்டு. ஆசை வந்துருச்சு. ஸோ ஆசையை நிறைவேற்றி வருவோம். பாட்டி வரலாமா? நீங்கள் பண்ணுறதை பார்க்க அவங்க வர சொல்லிட்டாங்கப்பா. இல்லை, நான் வந்து தென்காசி அந்த சைட்லாம் அந்த மாதிரி நடுதை பார்த்ததே கிடையாது. அதான் நடுதை பார்த்தோன்னே நல்லா இருந்தது, அதை பார்த்துட்டு பார்த்தோம். வீடியோ எடுக்கட்டா? நீங்கள் பண்ணுறதா? சரி, வீடியோ எடுத்து நம்ம போட்டு விடுவோம் யூடியூப்ல. நீங்க மட்டும் தான் பண்ணுவீங்களோ? நட்டதுலேயே நடுவீங்க? ஆமாம். கொஞ்சம் உள்ளே போய் இருக்கலாம், கொஞ்சம் நீங்கள் வச்சு விடுவீங்க அப்படிதானே? எனக்கு சொல்லி தரீங்களா? அந்த இடத்துல எங்க? ஆமா, நீங்க சொல்லி கொடுங்க. அது நான் வரேன், கீழே இறங்குவேன். அந்த இடத்துல நட்டா? அங்க வரட்டா? அப்படி வரேன். இது இல்லாத இடத்துல மிதிக்கட்டா? இது வருதேன். தண்ணி நிறைய இருக்க. நிறைய இடத்துல மிஷின் வச்சு நடுதாங்களே. அப்படியா? மிஷின் நடுவியா? ஊடால நடுதீங்க? விவசாயம் சொல்றது ஈஸியாக தான் இருக்கணும், பண்ணது எவ்வளோ கஷ்டம். பட் எதுவும் நான் களைச்சிடல, எதுவும் களைக்கல. கரெக்டாக இருக்கா? சரி. மதியானம் சாப்பிட்டீங்களா? ஒரு 4-5 ஜனம் நட்டோம். மெதுவாக நடந்து போய்
ஆனால் நடக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுப்பா. நல்ல தண்ணியில் வந்து காலை கழுவிட்டு கிளம்புவோம். காலை பாருங்க இது வரைக்கும் சகதி ஆயிடுச்சு. சகதியானதை பற்றி பிரச்சனையே கிடையாது, ஏன்னா நம்ம போய் குளிக்க தான் போகிறோம். அது வருவோம், இன்னொரு நினைச்சு வளைஞ்சு வரட்டு வருவோம். சரி பாட்டி போயிட்டு வரோம். டாட்டா கொடுங்க, டாட்டா கொடுங்க. சரி போயிட்டு வரேன். ஐயோ சாவி, பைக் சாவி எங்கே போட்டேன்னு தெரில. பைக்கு சாவி நல்ல விட கிடச்சிருச்சு. ஒரு நிமிஷத்தில் தூக்கி வாரி போட்டுருச்சுப்பா. ஒரு நிமிஷத்தில் அல்ல ஒரு பதறிடுச்சு. கிளம்புவோம். நடந்து போனோம். அது நடந்து போகிறப்போ அது கலையாமல் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதே மாதிரி அது கலையாமல் நடந்து வந்துட்டேன். அது வந்து பாட்டை கேட்டேன், நடந்து மேலே ஏறி வந்துட்டு, பாட்டி எதுவும் கலையில் இல்லை அப்படின்ட்டான். ஒன்றும் கலையிலப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி சந்தோஷம் அப்படின்ட்டு நான் அப்படியே வந்தாச்சு. ஒரு 3 அண்ணா ஒரு 5 அண்ணா நட்டேன். நாம் அதை நட்டுக்கிட்டே என்னால் வீடியோ எடுக்க முடியலை. அது கஷ்டமாக இருந்தது, நடவும் முடியலை. அது முடியாது அப்படி. அதுக்கடுத்து அந்த பாட்டிகிட்ட செல்லை கொடுத்தேன். அந்த பாட்டி நம்மளுக்காக டைம் ஒதுக்கி நம்மளுக்கு கேமரா பிடிச்சாங்க. அந்த போவே இல்லை. அந்த பாட்டி சொல்லுது, இந்த மாதிரி நீ வீடியோ எடுப்பேன் தெரிஞ்சு தான் நான் சேலை ரைட்டு வந்துருப்பேன். நான் எழுது இதில் இப்போ ரைட்டு நம்மளை வீட்டில் நம்ம அப்பா தேடிக்கிட்டு இருக்கோம். நம்ம அப்பாட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்போ தான். ஸோ அது கொஞ்சம் பயமாக இருக்குது. ஒரு 4 மணிக்குள்ளே போகணும். இப்போ மணி 2:30. 1 மணிக்கு கிளம்புனேன். 1.5 மணி நேரம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன் போல். தம்பி டைமண்ட் ஃபால்ஸுக்கு எப்படி போகணும்? எதுடா இதுலையா? இந்த ரோட்லையா? நல்ல வேலை கேட்டோம். அந்த பாயிண்ட் இல்லாட்டி வழி மாதிரி போயிருப்போம். இதில் போகணுமா? சூப்பரு. டைமண்ட் ஃபால்ஸுக்கு போக போகிறோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏதோ மலைக்கு மேலே ஏறது மாதிரி இருக்குது என் வண்டியை கொண்டுக்கிட்டு. பாட்டி டைமண்ட் ஃபால்ஸுக்கு எப்படி போகணும்? டைமண்ட் ஃபால்ஸு. ஆமாம் ஆமாம். சரிண்ணே, சரி பாட்டி, நன்றி. சூப்பரு. கட்டண வழியில் தான் போய்கிட்டு இருக்கோம். தண்ணி வடிஞ்சு ஓடுது. இன்றைக்கி டே ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய இடத்த நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். போடு, இவங்க நம்மளுக்கு வழி காமிக்காங்க. சூப்பரு. இந்த ஆட்டோக்காரங்க வந்து நம்மளுக்கு வர சொன்னாங்க. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கிடைக்கிறது கஷ்டம்ப்பா. சரியான நம்ம வழி சொல்கிறது, இந்த மாதிரி இப்போ நம்மளை வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறது. சூப்பர். குழம்பு போய் நின்றுக்கிட்டு இருந்தேன் எங்கே போகன்ட்டு. நல்ல வேலை வந்தாங்க. அந்த ரோடா? நன்றிண்ணே. சூப்பரு. இந்த ரோட்டில் போகணுமா? என்ன டைமண்ட் ஃபால்ஸு நேராவா? யாரெல்லாம் தெரியுது, எல்லாத்தையும் கேட்டு போக வேண்டியதான். ஐயோ சரியான ஏத்தம், பயங்கர ஏத்தமாக இருக்குப்பா. த்ரில்லிங்காக இருக்குது, த்ரில்லிங்காகவும் அட்வென்ச்சராகவும் இருக்குது. ஏன்னா நான் மட்டும்தான் போகிறேன்னா சோலோவா, அதனால எனக்கு வந்து கொஞ்சம் ஃபீல் வித்தியாசமாக இருக்குது. அது வந்து எப்படி சொல்கிறேன்னு தெரில. அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். டைமண்ட் ஃபால்ஸு குளிக்க அப்படியா? இந்த ஃபால்ஸில் வந்து குளிக்க அலோவ் பண்ண மாட்டாங்களாம். நானும் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். நான் விட்டா என்னோட வேலைக்கு எதுவும் பிரச்சனை ஆயிரும்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் அதை புரிஞ்சுக்கிட்டேன் அவங்களோட நிலைமையை. வந்ததுக்கு அந்த ஃபால்ஸில் நான் வீடியோ எடுத்துக்கலாம்னு பர்மிஷன் கேட்டேன். அந்த வீடியோ மட்டும் லைட்டாக எடுக்க பர்மிஷன் கொடுத்தாங்க. ஸோ அந்த வீடியோவை நான் எடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே இருந்த அந்த வாட்ச்மேனாக இருப்பாங்கல்ல அங்கே காவலுக்கு, அவங்க வந்து ரொம்ப நல்லா பேசுனாங்க. எங்களுக்கு குளிக்க விட ஆசை தான், ஆனால் எங்களுக்கு மேலே எங்கள் மேனேஜர் இருக்காருப்பா, அவர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும்ல. அவர் விட்டால் தான். நான் அவங்கள விட்டுட்டு அதுக்கடுத்து என் மேலே பேரக்கூடாது அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க. அதுவும் கரெக்டு தான். சரி, நம்ம அவங்க நிலமையை புரிஞ்சுக்கிட்டு சரி நடி கிளம்பிட்டோம். அப்போ அவங்க ஃபோன் போட்டு சொன்னோம், வேறு ஏதோ ஒரு ஃபால்ஸ் இருக்குது இரு நான் கேட்டு சொல்லி தான் எப்படி சொன்னாங்க. சரிப்பா அப்படின்ட்டு நம்ம அந்த இடத்துக்கு கிளம்பியாச்சு. கொஞ்சம் ஏமாற்றம் தான், பட் நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடணும், பழகிக்கிடணும். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ நம்ம போயிருந்தோம் டைமண்ட் ஃபால்ஸ் வந்து ப்ரைவேட் ஃபால்ஸு போல். ஒரு குடும்பம் வச்சுருக்கு போலக்க, அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும் குளிக்க விடுவாங்க போல். மற்றபடி யார் வந்தாலும் நாட் அலவுடு.
யாரும் டைமண்ட் ஃபால்ஸுன்ட்டு வந்துடாதீங்கப்பா. தென்காசியில் இந்த சைடு ஹிடன் ஃபால்ஸ் அப்படி இருக்குன்ட்டு எதுவும் வீடியோ பார்த்து வந்துடாதீங்க. வந்தால் ஏமாந்து தான் போகணும். என்ன சொன்னால் விட மாட்டாங்க, அவ்வளோதான். அதான் அவங்களோட ரூல்ஸ். அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகே, சரி, வேறு ஏதோ ஃபால்ஸ் இருக்குன்னு சொன்னிச்சு, அந்த சைடு போவோம். டவர் கிடைக்கணுங்கிறதுக்காண்டி தான் கொஞ்சம் கீழே போகிறேன். மேலே லைட்டாக ரொம்ப கம்மியாக தான் டவர் கிடைக்கும். நம்ம வந்து டவர் கிடைக்கக்கூடிய இடத்துல வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம். ரோட்டில், மெயின் ரோட்டில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம். அந்த டைமண்ட் ஃபால்ஸ் வந்து குளிக்க அலோட் பண்ணல. ரொம்ப ஆசையாக போகணும். சரி, நோ ப்ராப்ளம். இப்போ வந்து அப்பா வந்து வேறு ஏதோ ஃபால்ஸு இருக்கான்னு இப்போ விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. என்னால் ஒரு 5 நிமிஷம் அங்கேயே நின்று நான் வந்து ஏதாவது ஃபால்ஸ் இருக்கான்னு கேட்டுட்டு நான் உனக்கு ஃபோன் கூப்பிடுதேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேன்னு சொல்லிட்டு நான் நிற்கேன். அதனால பார்த்துட்டு 5 நிமிஷம் கழிச்சு ஒருவேளை ஃபால்ஸ் எதுவும் கிடைக்கல, ப்ரைவேட் ஃபால்ஸ் எதுவும் கிடைக்கல அப்படின்னா நம்ம எப்படி வீட்டுக்கு போகிறது மாதிரி நம்ம குற்றாலத்தில் போய் குடிச்சிட்டு இன்றைக்கி நாளை முடிச்சுக்கிற வேண்டி தான். சரி, என்னமோ நம்ம ரோட்டில் நல்லா ரைட் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். எனக்கு வந்து வருத்தம்லாம் இல்லை. நம்ம அப்பா வந்து எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துருப்பார் போலக்கா. எந்த இடமும் இப்போதைக்கு கிடைக்கல போல். ஸோ நம்ம வந்து போடு பாரு, குட்டி பசங்க என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. ஸோ நம்ம வந்து இப்போ குற்றாலம் சைடு அப்படி போயிட்டு ஏதாவது ஒரு குற்றாலத்தை பார்த்து குளிச்சுட்டு அப்படி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். மெயின் ஃபால்ஸு போயிட்டேன், ஐந்தருவியும் போயிட்டேன், பழைய குற்றாலம் போயிட்டேன். ஆக மொத்தம் இப்போ நான் எந்த அருவி நம்ம சைடில் பக்கத்தில் போகலாம், புளி அருவிக்கு போகல மீன்ஸ் இந்த சீசன் நம்ம 2025 போகலான்னு சொல்ல வரேன். ஆக மொத்தம் இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் நிறையா இடத்த சுற்றி பார்க்கிங்க போல். நாங்கள் என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். பட் நான் இந்த ரைடு என்ஜாய் பண்ணுறேன், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ஓ கோழி, என்கிட்ட வந்து கோழி 65 மாறதுக்கு ஆசைப்படுது. டைகர் ஃபால்ஸுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம அங்கே வண்டியை விட்டு உள்ளே போய் குளிப்போம். கூட்டம் பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிழமையாக இருந்தாலும் கூட்டம் குறையதில்லை. சீசனில் வெளியூர்லேருந்து வராங்க போலுக்க. சரி, இப்போ நம்ம உள்ளே போய் குளிச்சு என்ஜாய் பண்ணுவோம். இங்கேருந்து குளிச்சு வரக்கூடிய தண்ணி தான் இங்கே வருது. இப்போ நம்ம மேலே போய் குளிப்போம். அங்கேயும் ஒன்று இருக்குது. மேலே குளிக்க வச்சு நம்ம கூட்டம் இருக்கிறதால லைனில் விட்டு ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் குளிச்சோம். விளாண்டுக்கிட்டு குளிச்சு முடிச்சாச்சு. குளிச்சு முடிச்சு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம். சீப் நட் வந்து இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குளிச்சு முடிச்சுட்டு வருது. அந்த மாதிரி குளிக்க இடத்துக்கு எங்கேயும் போனாலே பைக்கில் பாட்டு சீப்பையும் எட்டு போயிடுவேன். ஹெல்மெட் போடப்போ முடிஞ்சு தான் கலைஞ்சிரும். அதுக்கடுத்து குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் செய்யறதுக்கு நம்ம வந்து ஒரு காலிஃப்ளவரும் வாங்கிட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நான் ஹெல்மெட் ரொம்ப நன்றிண்ணே. நம்ம ஃபைனலி வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். மணி பார்த்தீங்கன்னா 6 ஆயிடுச்சு. ஜம்முன்னு குளிச்சுட்டு சூப்பராக வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு கண்ணெலாம் வரைய சிவந்து இருந்துச்சு. இப்போ சரியாயிருச்சு லைட் ஆகிட்டா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஓகேவா? பாய்.